நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு நம் டிவி ஆஸ்ட்ரோவிலிருந்து. பிரசன்னம் அப்படிங்கிற வார்த்தையை பரவலா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்படாதவங்களுக்கும் இது ஒரு புது தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரசன்னம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேரளால பிரஷ்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரஷ்னத்துல நிறைய முறைகள் இருக்கு. நார்மலா பூ போட்டு பார்க்கறதுல இருந்து, தீபத்துல பார்க்கறதுல இருந்து, தாம்பூலத்துல பாக்குறது, சோழியில பாக்குறதுன்னு சொல்லி இதுல பல வகையான பிரச்சனைகள் இருக்கு. இதுல நம்ம ஒரு எண்ணிக்கைக்குள்ள நம்ம வச்சுக்க முடியாது. ஆனா கிரகங்களை கொண்டு கிரகத்தோட வலிமைகள், கிரகத்தோட தன்மைகள், இப்ப இருக்கக்கூடிய கோச்சாரத்தை வச்சு ஆருடத்தை மட்டும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கக்கூடிய வகைகள்ல தான் பிரஷ்னம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆருடம்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொன்னா கூட பிரஷ்னம்ங்கிறது கேரளா முறைப்படி வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த பிரஷ்னம்னா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பிறப்பு ஜாதகத்துக்கும் ஒரு தனி மனித பிறப்பு ஜாதகத்துக்கும் பிரச்சனத்துக்கும் எந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் வருது அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன எளிமையா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட பிராப்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் உனக்கு விதிச்ச விதி, இதுதான் நியதி, இதுதான் அப்படிங்கறத நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த பிரஷ்னம், இந்த ஆருடம் அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் ஒண்ணு இருக்கு. ஒரு கார் மேக் பண்ணி வருது அப்படின்னா, அந்த கார்ல கியர் இருக்கு, இந்த அளவுக்கு ஏசி கெப்பாசிட்டி இருக்கும், இவ்வளவு ஸ்பீட் இருக்கும், அதே மாதிரி அதோட ஹெட்லைட்டு, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு மேனுவல்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுதான் நம்மளோட ஜாதகம், பிறப்பு ஜாதகம். இப்போ ஒரு மனுஷன் பிறக்கும் போது அவனுக்கு திருமணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, இந்த மாதிரி வேலைக்கு போவானா, வீடு இருக்குமா, வாசல் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஜாதகத்துல வச்சு பார்ப்போம். அதோட தசா புத்தி கோச்சாரத்தை வச்சு அந்த ஜாதகருக்கு எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத ஜாதகத்துல சொல்லலாம். இது ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி. ஒரு குழந்தை பிறந்தோன்னா ஒரு போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த போட்டோ வச்சு உருவகப்படுத்துற மாதிரி, உமானப்படுத்துற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தது ஜாதகம். இப்ப பிரஷ்னம் ஆருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை இன்னுமே ஒரு வீடியோ மாதிரி வச்சு பார்த்தா, அது போட்டோன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு வீடியோ மாதிரி வச்சு பார்த்தோம்னா, அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்க்கறது, பாஸ் போட்டு பார்க்கறது, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கறது, ரிவைன் பண்ணி பார்க்கறதுன்னு சொல்லி இன்னும் பல பரிணாமங்கள்ல நம்ம ஆருடங்களை பிரிச்சு பிரிச்சு பார்க்கறதுனால நம்ம கரண்ட் இல்ல என்ன இருக்கோ கொண்டு வந்துடலாம். நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு கார் இருக்கு, அது ஒரு மேனுவல், அதுதான் பிராப்தங்கிற மாதிரி. அந்த கார்ல இப்ப என்ன பிரச்சனை, எவ்வளவு பெட்ரோல் கெப்பாசிட்டி இருக்கு, அதுல ஏசி ஒர்க் ஆகுதா, அதுல கியர் கரெக்டா ஒர்க் ஆகுதா, பிரேக் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம பிரச்சனத்தின் மூலமா ஒரு சர்வீஸ் எப்படி போறோமோ அந்த மாதிரி இதுல செக் பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனைங்கிறது தனி மனித ஜாதகத்திற்கும் பார்க்கலாம், ஒவ்வொரு கேள்விகளுக்கு தான் முக்கியமா நம்ம பார்க்க கொண்டு போறோம். இதுல முக்கியமா ஒரு குடும்பத்துக்கு பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலதான் கிரகத்தின் வாயிலாக குலதெய்வம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா கொண்டு பாக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பிரச்சனத்தின் மூலமா குலதெய்வம் பார்க்கறதுக்கு தான் இதுக்கு பேர் அஷ்டமங்கல பிரஷ்னம் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சு கேரளா முறைப்படி பாக்குறது. இதையே தெய்வங்களுக்காக பார்க்கக்கூடியது அப்படின்னா, ஒரு கோவில்களுக்காக பார்க்கக்கூடியதுன்னா அது தேவ பிரஷ்னம், தேவமங்கல பிரஷ்னம் சொல்லி நம்ம பார்ப்போம். அது தெய்வங்களுக்காக பார்க்கக்கூடியது. இன்னும் பல பதிவுகள் இந்த பிரஷ்னம் மூலமாகவும், பிரஷ்னம் சம்பந்தப்பட்டதும், இன்னும் குலதெய்வம் சம்பந்தப்பட்டதுக்கும் இன்னும் பல பதிவுகளை இதை மேற்கொண்டு பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.